நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காஃபி ரீவைண்ட். காஃபி ரிவைண்ட் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஃபேவரட்டான இல்லை எங்களுக்கு பிடிச்ச சில ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்து வச்சிருக்கோம். சரி. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு வாட் யூ ரிமெம்பர் இல்லை அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. பாத்தீங்களா இப்போ கூட மல்டி டாஸ்கிங்கா பண்ணிருக்காரு. என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கவனிச்சிட்டு இருக்காரு, அதே சமயம் அங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. உங்களவா ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காரு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்ல இல்ல அதெல்லாம் மாடல. அதெல்லாம் அவங்களுடைய வேலை. எங்க வீட்ல வேற வேலை எல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. கேண்டி கிரஷ்னு ஏதோ ஆடிட்டு இருக்காங்க. ஆமா. ஐயோ அவங்க அப்படி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமா சார், யாரெல்லாம் விளையாடுறாங்களோ வேலை எல்லாம் கரெக்ட். தேங்க் யூ. நீங்க யாரை சொன்னீங்க? நான் எங்க வீட்ல மேடத்தை சொன்னேன். மேடம் சத்தியமா நான் அப்படி சொல்ல மேடம். நான் அவங்கள தான் கேட்டேன். அவங்க தான் வேலை நிறைய டென்ஷன் இருக்கும். அப்போ வந்து அப்படிதான் விளையாடணும். அப்படி விளையாடினாதான் கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலீஃபா இருக்கும். ஏன்னா நீங்க ப்ரொடக்ஷனும் பாத்துக்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும், டபுள் ப்ரொடக்ஷன் பார்த்து ஆக்டிங் பண்ணும்போது கேண்டி கிரஷ் மேடம் இல்ல மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். சத்தியமா எங்க அம்மா சத்தியமா அப்படி சொல்ல மேடம். சொன்னது உலகமே பார்த்துடுச்சு. இப்போ எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் தான் கேட்டேன். அவங்க வேலை விளையாடுறாங்க, வேலை எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆமா ஆமா நினைச்சுக்கிட்டேன் சார். சி பிலோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மொபைல்ல அப்புறம் வந்து ஐபேட்ல எல்லாம் கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இட்ஸ் வெரி டிஸ்ட்ராக்டிவ் ஃபார் த கிட்ஸ். அவங்க வெளில போய் விளையாட மாட்டேங்கிறாங்க. பட் பெரியவங்களுக்கு அது ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சம். கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், அது விளையாடணும். ஓகேயா சார்? இதுக்கு மேல கடவுள் மட்டும்தான். அந்த பிகே படத்துல வரமா எந்த கடவுளை வேண்டிக்கணும்னு எனக்கு தெரியலையே. ஓகே, இப்போ நியூட்டன் ஸ்டீல உங்களுக்கான பிக்சர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்து would you like to share please? எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் வருது? அதில் வந்து வெரி க்ளோஸ் ஃபேமிலினே சொல்லலாம். ஸ்ரீபிரியா, ராஜ்குமார் கூட நாங்கள் நிற்கிறோம். இது வந்து என்னுடைய சண்டமாரதம் வந்து பூஜைக்கு எடுத்தது. பூஜை அன்னைக்கு எடுத்த. ஸோ நைஸ் ஆஃப் தம் டு கம், ஒரு கம்பேக் ஃபிலிம் சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து படத்தில் நடிக்கணுமா நடிக்க வேணாமா, பிகாஸ் அரசியல் ஒரு பக்கம் டைமே இல்லாமல் இருக்கிறதுனால ஐ தாட் ஐ ஷுட் ஜஸ்ட் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் பண்ணணும்னு சொன்னவங்க இவங்க ஒருத்தர். ஸோ சண்டமாரதம் பூஜைக்கு எடுத்தது அது. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து மேடம் என்கிட்ட உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. மேடம் பற்றி நீங்கள் எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த மேடமோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இதை பற்றி நீங்கள் பெருமையாக பேசணும். சார் இது உங்கள் வீட்டுக்காரம்மா கேட்ட கேள்வி, பதிலே வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. 2 minutes பேச சொன்னீங்களே. ஆமா, சைலண்ட் ஆகிட்டேன்ல. ஏன் சார் சைலண்ட் ஆகிட்டீங்க? அவங்களுடைய காமெடி சென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, அதனால குவைட்டாக இருக்கேன். சொன்னா சிரிச்சுட்டே இருந்தேன்னா ஷோ முடிஞ்சு போயிடுமே. நான் அவரை பார்த்தேனே தான், அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவங்களுடைய நண்பியோட உங்களை வந்து கலாய்க்கலான்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்களே. ஐயோ என்னென்ன பண்ணாங்க? அவங்க வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் சொல்லவே முடியாது, பாதி சொல்லவே முடியாது. அவங்க அப்படி ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் சிரிக்க மாட்டேன். ஏன்னா எவ்வளோ தான் சிரிக்கிறது, கொஞ்சம் சிரிக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? பட் நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டாக நிறைய சிரிக்கணுமா இல்லையா சார்? சிரிக்கிறேன், அவங்க சில ஜோக்ஸ்லாம் சொன்னால் சிரிக்கிறேன். பட் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வேலையெல்லாம் மற்ற ஏதோ ஒன்று பேசுவாங்க. என்றைக்கோ நடந்த இன்சிடென்ட்டு, அதில் யாரோ இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லி யாரையோ ஒருத்தரை பற்றி சிரிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முதல்ல. ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஜோக்காக தெரியுது. இவங்க அதே பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இருந்தாலும் உங்களுக்கு மனதைரியம். ஜோவியல் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் முக்கியமாக அந்த ஸ்ரீபிரியா வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எனக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜோக்ஸ்லாம் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு வெரி கிளவர் ரிப்பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் ஷி இஸ் குவிக் விட்டட். அண்ட் அதே மாதிரி போத் ஆஃப் தம் ஆர், ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் there are a lot of people I have met, they are genuinely very intelligent. அண்ட் அது ஒரு காமெடி சென்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஒரு சென்ஸ் இருக்கும் அதில். அந்த காமெடியில் சென்ஸ் இல்லாட்டி கூட எதுவுமே இருக்காது அவங்க பண்ற எந்த ஒரு விஷயமுமே. they will do something good. நெக்ஸ்ட் பிக்சர். இதுல நீங்க எங்க இருக்கீங்க? இருக்கனே அதானா. ஓ மை காட், ஹேர் ஸ்டைல் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரிலாம் வச்சிருக்கேன், தெரியலையா? இப்போ எங்க சார் ஜீசஸ் கிரைஸ்ட் பாய் வச்சிருக்கீங்க? இவ்வளோ தூரம் முடியும். ஆமால இவ்வளோ தூரம் அப்படி ஒரு ஹிப்பீஸ். அப்போ தான் நான் படம் பார்க்க போகும்போது தான் சொன்னாங்க, இவங்க தான் ஹிப்பீஸ்ன்னுவாங்க. அவ்வளோ முடி, ஆமாம் அவ்வளோ முடி வச்சுருந்தா ஹிப்பீஸ்ன்னுவாங்க. திஸ் இஸ் கண்ணன் ஆதித்யன், கதிரேசன் ஆதித்யன், குமரன், திஸ் இஸ் ராஜன், and that is my friend Santanam. This is my cousin Jeeva, who is working in Daily Tandi in the advertisement thing, and Meenakshi Sundaram is in Bloomberg TV. And there's my Perumal Ramasamy, my another cousin is also there. He is a great footballer. இது எப்போ எடுத்த பிக்சர்? 40 years back எங்க பெரியப்பா வீட்டில், ஆதித்யநாத் வீட்டில் எடுத்து. உங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கசின்ஸ் டே அவுட் மாதிரி அது. வெரி நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். இது
லாஸ்ட் லாட் ஆஃப் டீத் அவளை பிடிச்சி பல்ல வந்து லண்டனில் ஐ திங்க் திஸ் வி ஹட் கான் ஃபார் த ஷூட் வித் ரஜினி சார். இப்போ நான் படம் பார்க்க போனோம் ஒன்றா, ரஜினி சார், நான், ராகுல், ரவிக்குமார், மேம் எல்லாம். அப்போ அந்த படம் வந்து ராகுல் வாஸ் நாட் allowed to see the film. So he was playing with some of friends outside. போனேன். அப்போ தான் அவனை தூக்கி கன்வின்ஸ் பண்ணி பல்லுலாம் இல்லாத ஒரு ஸ்டில் பாட்டம் ஃபார்ம் பார்த்தா நான் டென்ஷன் ஆகிடும் அந்த ஷோவை. நான் சொல்லுவேன் தீதி தான் வேணுமே இந்த ஃபோட்டோ போட்டு உனக்கு பல்லு இல்லாமல் காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா ராகுல். அவன்கிட்ட சொல்லியே அவனை நிச்சயமாக காமிப்பேன். So sweet இல்ல? This is என்னுடைய great mentor, of course, குஞ்சுமோகன் சார், man who lifted me to that position of stardom. இல்ல? சூரியன் மூலமா. சூரியன் படம் மூலமா. அந்த படத்தில் தான் எனக்கு very big thing, and definitely soon I think we should be doing some films together. Wow, பேசிட்டு இருக்கோம். Definitely I'll definitely do it for குஞ்சுமோகன் சார். Great film. Thanks. My mother left us last year. Rahul is okay, Rayan is there. And that's me. எங்கள் வீட்டில் she is so attached with Rahul. Nice picture. It's at home, வீட்டில். Sivakumar sir, Rajini sir, Kamal sir, Vijay, Ajit, and this is I think Karthi. 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 It's for that I think we went for the 100 years of cinema celebration எடுத்தது. ஒவ்வொருத்தங்களை பற்றி ஒவ்வொரு லைனில் சொல்லுங்களேன். சிவகுமாரனை பற்றி சொல்லணும், என்ன சொல்லுது, மார்கண்டைன் ஆஃப் சினிமா. இஸ் மேன் ஹூஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் வித், அது மட்டும் இல்லாமல் இஸ் ரீஇன்வென்ட்ஸ் ஹிம்செல்ஃப் தான் சொல்லணும். இப்போ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு எல்லா பக்கம் போயிட்டுருக்காரு. வேரியஸ் டாபிக்ஸ் ஹி டேக்ஸ் அப் அண்ட் யூனோ ரிலன்ட்லெஸ்லி கோஸ் ஆன் டாக்கிங் அபவுட் இட். ஆமாம், அது பண்ணுறாரு. தட்ஸ் கிரேட். அண்ட் ரஜினி சார் பற்றி சொல்லவே வேண்டாம். இஸ் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் அதை பற்றி சொன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்களேன். Down to earth person, though we don't show off our friendship and things like that, we don't meet often, the regards that he's got for me, the regards I have for him is something very great. அது நான் வந்து ரஜினி சார் எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. பட் ரஜினி சார் பற்றி சொல்லுன்றதுக்காக சொல்ல, இஸ் அ பர்சனாலிட்டி who knows everything. Many people think he may not know a lot of things நினைப்பாங்க. when you sit and talk with ரஜினி சார், இந்தியாவில் இருக்க பாலிட்டிக்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பாரு, எல்லா படத்தை வச்சும் தெரிஞ்சிருப்பார். எவ்ரி திங் ஹில் பி சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் ஆல் திஸ் திங்ஸ்னு நினைக்கிறேன். அவர் வந்து குவைட்டாக உட்காந்து ஒரு இடத்துல இருக்காரு, ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கவே முடியாது. ஹி நோஸ் ஆல், ஹி நோஸ் வாட் இஸ் டு பி டன். கமல் சார் அஃப்கோர்ஸ் த கிரேட் ஆக்டர். அன்பே சிவம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வி சி த ஃபிலிம் ஒன்ஸ் ட்வைஸ் பார்ப்போம், அதை மறந்துடுவோம். அன்றைக்கி வந்து பார்க்குறது த வே ஹி ஹஸ் போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப் இன் தட் மூவி. அன்பே சிவத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டரைசேஷன் வந்து பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடி வர வேணும், பெரிய பூத கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு, வாட் ஹேப்பன் டு ஹிம் வாஸ் எ ரெவல்யூஷனரி, அதுவும் ஸ்ட்ரீட் பிளேஸ் போட்டுட்டு, சரி திரும்பி பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் மை மைண்ட் ஆன் வை கான்ட் ஐ டூ திஸ் இன் மை பொலிட்டிக்கல் கேரியர், கோ டு அ ஸ்ட்ரீட் அண்ட் புட் அப் அ பிளே ஆன் இஷ்யூஸ் நினைக்கிறதுக்கு தூண்ட படம் அன்பே சிவம். ரீசெண்டாக பார்த்தனால ஐ தாட் ஆஃப் கமல்ஜி. even though it's already existing in so many places, many people do it, பட் இதை வந்து பயன்படுத்துகிற ஒரு கருவியாக பயன்படுத்தலாமே நினைக்க தூண்டுது அன்றைக்கி திருப்பி மறுபடியும் அன்பே சிவம் படம் பார்க்கும்போது தான். விஜய் அஃப்கோர்ஸ் வெரி குவைட் அண்ட் நைஸ். நான் வந்து சூரியவம்ச விழான்னு நினைக்கிறேன், அந்த விழாவுக்கு வந்து எஸ்எஸ்சி வந்திருக்கும் போது பேசிட்டு சொன்னது நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் வுட் பி விஜய். நான் சொன்னா இல்லையான்னு அவங்க பார்க்க எஸ்எஸ்சிக்கே தெரியும். பிகாஸ் ஐ ஃபெல்ட் சம்திங் இன் விஜய் தட் வில் பிகம் அ வெரி பிக் ஸ்டார். நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு வந்து நாட் கம்பேரிங் ஹிம் வித் ரஜினி சார். சூப்பர் ஸ்டார்டம் இஸ் நாட் அ டைட்டில். நிறைய பேர் அதை பற்றி கான்ட்ரவர்சி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. சி சம்படி பிகம் சூப்பர். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இஸ் தேர் in the Tamil industry was not there with us is புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். நம்மலாம் வந்து இறந்து மறைந்த பிறகு அவரை பற்றி என்னை பற்றி பேசாட்டி ஐ cannot be a superstar. Somebody should talk about you after you are gone. Mahatma Gandhi is a superstar. Netaji Subhash Chandra Bose is a superstar. Vallabhbhai Patel is a superstar as politics is concerned. So இந்த மாதிரி you should be remembered for what you have done and left behind in society. அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு லெவலில் நினைக்கும் as a star who could come up in a big way அப்படின்னு நினைக்கும் போது I thought of Vijay. Ajit, my interactions are very less, but a very deep person. Ajit doesn't mix with people a lot, and sometimes when he wants to say something, he has come to my house couple of times. Neradi I soluna nera he will just talk and go back. I like that quality about him, and there's no managers to come and tell us that he wants to meet and he wants to do this, nothing like that. பெருசாக வந்து வெளியே வந்து அஜித் வாட் இ திங்க்ஸ்ன்றது நிறைய பேர் தெரியாது. ஒரு பர்சன் மிஸ்ட்ரி பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் அஜித்தை பொறுத்த. நோபடி இஸ் ஏபிள் டு கேஜ் வாட் இஸ் திங்கிங், வாட் இஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர், ஹவ் ஹி யூனோ கீப்ஸ் அவே ஃப்ரம் த சொசைட்டி, அவே ஃப்ரம்
பீப்புள் அண்ட் குவைட், அவ்வளோதான். Did you enjoy it, sir? பழைய நினைவுகள் அப்படியே திரும்பி டிஃப்ரெண்ட். பழைய பார்க்கும்போது. நினைவு இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் பழைய நினைவுகள்லாம் இருக்குது. நான் வந்து சரத்குமார் வந்து வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது, என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த உருவாக்கப்பட்ட மனிதன் சொல்லும் போது என்னை வந்து அந்த லெவலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஐ லைக் டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் தம். செந்தில்நாதன் சார்லாம் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டே இருந்தார் படம். நான் என்ன படம் பண்ணுறேன்னு செந்தில்நாதன் சார் கேட்பேன். எனக்கு கண்டினியூஸாக 4 படம் என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். மணிவாசகம் சார் இப்படி தான். ரவிக்குமார் மேன் ஹூஸ் மை ஐ வுட் சே ஆப்பிள் ஆஃப் மை ஐன்னு சொல்லுவேன். ஏன்னா என்றைக்கும் எந்த சூழ்நிலையும் நான் ஒரு ஃபோனை பண்ணால் வந்து என் பக்கத்தில் கூட நிற்பார். நிறைய பேர் இருக்காங்க. சௌத்ரி சார் எனக்கு கிரியேட் பண்ணாங்க, லக்ஷ்மி மேகோத், முரளி. ஸோ நான் நிறைய பேர் சொல்லணும். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மை கிரியேட்டர்ஸ். ஐம் ரியலி இந்த ஷோவில் ஐ லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். Oh, please. Like to thank all of you for making what I am here today. Thank you, sir. Thank you so much. So அடுத்ததா நம்ம பார்க்க போறது rapid fire round. So உங்களுக்கான favorite அது question. AK-47 இல்லாட்டி ரிவால்வரா அந்த பிஸ்டல்? அளவுக்கு ஃபயர் கிடையாது சார். இது வந்து தீபாவளி துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி தான். அதனால பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியா யாரை பார்த்து யார் பயப்படாதீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுக்கே என்ன அடிக்கணும்.